Go! V3யோட கோடீஸ்வரன் பிளான். இந்த பிளான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கணுன்றதுக்காகவே V3ஆல் அமைக்கப்பட்டிருக்கு. V3யோட ஹெட் ஆஃபீஸ் மதுரையிலையும் கார்ப்பரேட் ஆஃபீஸ் கோயம்புத்தூர்லையும் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் மற்ற மாவட்டங்களில் இவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும். V3ல உங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்வெடுத்திருக்க ஷெடியூல் பிரகாரம் வர வீடியோஸை ஒரு வாட்டி பார்த்து அந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்தை 4 வார்த்தைக்கு மேலே பதிவு பண்ணணும். இதுக்கு அவங்க உங்களுக்கு ஏராளமான வருமான வாய்ப்பும் ப்ரமோஷனும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தேர்வெடுத்திருக்கிற ஷெடியூல் பிரகாரம் ஒரு நாளைக்கு 6 வீடியோன்ற கணக்கில் ஒரு மாதத்துக்கு 180 வீடியோவும் 9 ட்ரைனிங் வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்க வேண்டியது கட்டாயங்க. மொத்தம் 189 வீடியோவை கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா இதை பர்ஃபெக்ட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங் நாட்கள் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15, 18, 21, 24, 27. இந்த நாட்களில் இரவு 9:30 மணிக்கு மேலேருந்து 11:30 மணி வரையும், மறுநாள் காலையில் 4லேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய ட்ரைனிங் வீடியோஸ் ஒளிபரப்பப்படுங்க. நீங்கள் 189 வீடியோஸை பார்த்துட்டு இதுக்கான ஃபீட்பேக்கை கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இதை பர்ஃபெக்ட் மந்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 3 இருக்குங்க. 3 வாட்டி தொடர்ச்சியாக நீங்கள் பர்ஃபெக்ட் மந்த்தை முடிச்சிங்கன்னா கம்பெனி உங்களுக்கு ரீசார்ஜ் ஃபண்ட் அப்படின்னு 600 ரூபா தருவாங்க. இது லைஃப் டைம் ஆஃபர். இப்போ உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 4 மாறிடுங்க. 2வது வாட்டி நீங்கள் ரீசார்ஜ் ஃபண்ட் வாங்கும்போது உங்களோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 5 மாறிடும். 4 வாட்டி தொடர்ச்சியாக நீங்கள் ரீசார்ஜ் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா மொபைல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் உங்களுக்கு கம்பெனி தருவாங்க. இதுவும் ஒரு லைஃப் டைம் ஆஃபர். 3 வாட்டி தொடர்ச்சியாக நீங்கள் மொபைல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா எப்பெல்லாம் 3வது வாட்டி வாங்குறீங்களோ அப்பெல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தருவாங்க. இது ஒரு லைஃப் டைம் ஆஃபர். 6 வாட்டி தொடர்ச்சியாக மொபைல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா 3 லட்சம் ரூபாவும், 12 வாட்டி தொடர்ச்சியாக மொபைல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா 12 லட்சம் ரூபாவும், 18 வாட்டி மொபைல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா 24 லட்சம் ரூபாவும் கம்பெனி உங்களுக்கு தருவாங்க. இது 3மே ஒன் டைம் ஆஃபருங்க. இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் நீங்கள் அனுபவிக்கணும்னா உங்களோட மந்த்லி ரிப்போர்ட்டோ சப்மிட் பண்ணி இது அப்ரூவ் ஆகியிருக்க வேண்டியது அவசியங்க. நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கு அக்யூமுலேட் ஆன பாயிண்ட்ஸ் எப்பெல்லாம் 3000க்கு மேலே தாண்டுதோ அதை நீங்கள் விட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து 1 ரூபாங்க. உங்களுடைய அடுத்த வருமானம் நீங்கள் அடுத்தவங்களை வாழ வச்சு வாழ்ந்தா வரோங்க. அதாவது நீங்கள் இதே பிளானில் அறிமுகப்படுத்துகிற ஒரு நபர்களுக்கும் உங்களுக்கு வருமானம். நீங்கள் முதல் 3 நபர்களுக்கு 300 ரூபாவும், 4வதுலேருந்து 9வது நபர்களுக்கு ஒருவருக்கு தலா 300 ரூபாய் கிடைக்குங்க. இதே 10வது ஐடிக்கு மேலே நீங்கள் அறிமுகப்படுத்துகிற ஒரு நபர்களுக்கும் தலா 500 ரூபாய் கிடைக்குங்க. உங்களுடைய அடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா டீம் பில்டர் இன்கம்ங்க. அதாவது இங்கே உங்கள் டீம் வளர 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 நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறது உறுதிங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஒரு ஆண்டர்ப்ரனராக இணைவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோக்கும் 3 பாயிண்ட்ஸ். அடுத்த 60 நாட்களுக்குள்ளே உங்கள் கீழே டைரக்டில் 9 ஆண்டர்ப்ரனருங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் பிஸ்னஸ்மேனாக ப்ரமோட் ஆகுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோக்கும் 4 பாயிண்ட்ஸ். அடுத்த 90 நாட்களுக்குள்ளே உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 6 பேர் சூப்பர் பிஸ்னஸ்மேனாக ப்ரமோட் ஆகியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் டீம் லீடராக ப்ரமோட் ஆகுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோக்கும் 5 பாயிண்ட்ஸ். அடுத்து 180 நாட்களுக்குள்ளே உங்கள் டைரக்டில் யாராவது 6 பேர் சூப்பர் டீம் லீடராக ப்ரமோட் ஆகிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் சேலரி அச்சீவராக ப்ரமோட் ஆகிடுவீங்க. இந்த நிலையில் கம்பெனி உங்களுக்கு லைஃப் லாங் சேலரி கொடுக்கறதுக்கு கமிட் ஆகுது. அதுக்கு நீங்கள் தகுதியான நபராக மாறிடுறீங்க. கம்பெனிக்கிட்டேருந்து நீங்கள் சேலரி வாங்குறதுக்கு நீங்கள் பர்ஃபெக்ட் மந்த் முடிச்சிருக்க வேண்டியது கட்டாயங்க. 12 சேலரியை தொடர்ச்சியாக வாங்கிட்டீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு 1500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. எப்பெல்லாம் நீங்கள் இன்க்ரிமெண்ட் வாங்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆகுவீங்க. இது ஒரு லைஃப் டைம் ஆஃபர்.
6 வாட்டி இன்க்ரிமெண்ட் தொடர்ச்சியாக வாங்கிட்டீங்கன்னா 6 லட்ச ரூபாவும், 12 வாட்டி இன்க்ரிமெண்ட் தொடர்ச்சியாக வாங்கிட்டீங்கன்னா 24 லட்ச ரூபாவும், 18 வாட்டி இன்க்ரிமெண்ட் தொடர்ச்சியாக வாங்கிட்டீங்கன்னா 50 லட்ச ரூபாவும் கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க. இது 3மே ஒன் டைம் ஆஃபருங்க. உங்கள் கீழே டீம் இறங்க 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 அவங்க வீடியோ பார்க்க உங்களுக்கும் அதிலேருந்து பாயிண்ட்ஸ் வருவாங்க. உங்கள் ஃபஸ்ட் லைன்லேருந்து 10%, உங்கள் செகண்ட் லைன்லேருந்து 1%, உங்கள் தேர்ட் லைன்லேருந்து 0.1% பாயிண்ட்ஸ் உங்கள் பாயிண்ட்ஸோட ஆட் ஆகிடுங்க. இது உங்கள் ரிப்போர்ட்டில் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் இன்கம்ங்க. இது வெறும் 3 மெட்ரிக்ஸில் போனாலே நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நீங்கள் உங்கள் கீழே டைரக்டில் 3 ஆண்டர்ப்ரனரை ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேனாக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 300 ரூபா ப்ரமோஷனல் இன்கம் கிடைக்கும். உங்கள் கீழே யாராவது 3 பேர் பிஸ்னஸ் மேனாக ப்ரமோட் ஆனால் நீங்கள் டீம் லீடராக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 450 ரூபா ப்ரமோஷனல் இன்கம் கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் டீம் லீடராக ப்ரமோட் ஆனால் நீங்கள் யூனிட் லீடராக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 750 ரூபா ப்ரமோஷனல் இன்கமாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் யூனிட் லீடராக ப்ரமோட் ஆனால் நீங்கள் டீம் மேனேஜராக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 1500 ரூபா ப்ரொமோஷனல் இன்கம்மாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் டீம் மேனேஜராக ப்ரமோட் ஆனால் நீங்கள் யூனிட் மேனேஜராக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 3200 ரூபா ப்ரொமோஷனல் இன்கம்மாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் யூனிட் மேனேஜராக ப்ரமோட் ஆனால் நீங்கள் டிவிஷனல் மேனேஜராக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 6800 ரூபா ப்ரமோஷனல் இன்கம்மாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் டிவிஷன் மேனேஜராக ப்ரமோட் ஆனால் நீங்கள் ரீஜனல் மேனேஜராக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 15000 ரூபா ப்ரமோஷனல் இன்கம்மாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் ரீஜனல் மேனேஜராக ப்ரமோட் ஆனால் நீங்கள் ஜோனல் மேனேஜராக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 75000 ரூபா ப்ரமோஷனல் இன்கம்மாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் ஜோனல் மேனேஜராக ப்ரமோட் ஆனால் நீங்கள் ரீஜனல் மேனேஜராக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ப்ரமோஷனல் இன்கம்மாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் ஜெனரல் மேனேஜராக ப்ரமோட் ஆனால் நீங்கள் சீஃப் ஹெட்டாக ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 23 லட்சம் ரூபாய் ப்ரமோஷனல் இன்கம்மாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் சீஃப் ஹெட்டாக ப்ரமோட் ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங் CEO வா ப்ரமோட் ஆகுவீங்க. உங்களுக்கு 69 லட்சம் ரூபாய் ப்ரமோஷனல் இன்சென்டிவ்ஸாக கிடைக்கும். உங்கள் கீழே டைரக்டில் யாராவது 3 பேர் மார்க்கெட்டிங் CEOவா ப்ரமோட் ஆனா நீங்கள் கம்பெனியோட ஹையஸ்ட் பொசிஷனான ஷேர் ஹோல்டர் ஆகுவீங்க. உங்களுக்கு இந்த நிலையில் 2,07 லட்சம் ரூபாய் கேஷ் இன்சென்டிவ்ஸாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் டோட்டலாக வாங்கின வருமானம் பார்த்தீங்கன்னா 3,03,03,000 ரூபாய் கொடுக்குற பிஸ்னஸாக இது உங்களுக்கு இருக்கும் வெறும் 3 மெட்ரிக்ஸில். இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா நம்ம கம்பெனியோட CMD உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறாருங்க. என்னன்னா 75 lakhs worth BMW கார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 50,000 rupees இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மந்த்லியும் தராங்க. இந்த பிளான் கட்டாயமாக உங்களை ஒரு கோடீஸ்வரன் ஆக்கல பிளான் தாங்க. தனியாக ஒர்க் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் இன்கம், உங்கள் கூட டீமாக டைரெக்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் இருக்குது. அவங்கள ஒரு லெவலாக 3 லெவலுக்கு வளர்த்து விட்டிங்கன்னா சூப்பர் சேலரி இன்கம் இருக்குது. அவங்க 12 லெவலாக 3 மெட்ரிக்ஸில் எடுத்துகிட்டு போனால் சூப்பர் ப்ரொமோஷனல் இன்கம் இருக்குங்க. இது எல்லாம் பெனிஃபிட்ஸையும் ஜஸ்ட் வெறும் 1200 ரூபாய்க்கு மட்டும் தாங்க. வேற எந்த கம்பெனியால இது கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பதிவீட்டை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், பேன் கார்டு அண்ட் பேங்க் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆப்பில் அப்லோட் பண்ணி அட்மின் அப்ரூவ் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்களோட ஒரு பே அவுட் ரெக்வெஸ்ட்டும் 500 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும். இந்த வாரம் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் பே அவுட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எல்லா பே அவுட்லேயும் அட்மின் ஃபீ 10%, TDS 5% பிடிச்சிட்டு தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எல்லா பே அவுட்டுக்கு முன்னாடி உங்களோட ப்ரீவியஸ் மந்தோட மந்த்லி ரிப்போர்ட்ஸ் அப்ரூவ் ஆகியிருக்க வேண்டியது அவசியங்க. இதே நீங்கள் ப்ரொமோஷனல் பேமெண்ட்டுக்கான ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கும் உங்கள் மந்த்லி ரிப்போர்ட்டுக்கும் பர்ஃபெக்ட் மந்த்துக்கும் சம்பந்தம் கிடையாது.
இப்போ நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கான நேரங்க. சரியான முடிவெடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது தகவல் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியான முடிவெடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட பயணம் V3 உடன் இனிதே தொடங்க என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.